ஹிந்தி கிடையாது, அது இங்கிலீஷ். இவ்வளோ பெருசு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களே. என்ன நல்லாவே இல்லை, அழகாக சொல்லணும். பொக்கே அது, ஏன் பொக்கே அது? பொக்கே பொக்கே ஃப்ளவர். அதான் பொக்கே. ஹிந்தி கிடையாது, அது இங்கிலீஷ். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ராமக்கல் மேடில் வந்து இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இது வந்து அலோடு. எல்லாருமே கூட்டு போகலாம். சின்ன பசங்களுக்கு வந்து பக்கத்தில் பார்க் இருக்கும், நீங்கள் வந்து டோக்கன் போட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரையும் ஜீப்பில் தான் கொண்டு வந்து விடுவாங்க. உங்கள்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருந்தாலும் அதுலேயே நீங்கள் வந்துக்கலாம். அங்கே தெரியுதுல ஒரு ஸ்பாட், அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். முதல்ல வந்து அதுக்கு டோக்கன் இங்கே வந்து எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். போகிறப்ப பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துக்கணும். இப்போ அடல்ட்ஸு கிட்ஸை வந்து நீங்கள் வந்து இங்கேயும் விட்டுட்டு போகலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம கூடயும் கூப்பிட்டு போகலாம். பட் ஆனால் வந்து இங்கே விட்டுட்டு போயிடுங்க, அப்போ தான் நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கட் பண்ணிடுவா. இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அந்த சிலையை தான் பார்க்க போகிறோம். கிட்ட வந்து பார்த்தா இது ஒரு ட்ரீயில் வச்சு அழகாக கட்டின மாதிரி இது அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு பேர்ட் வச்சுருக்கிற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே தான் ஏறி பார்க்கணும். அதுக்குள்ளே சைடில் வந்து நானும் அரிசியும் மாங்காய் பார்த்துட்டு சரி எங்களுக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும், மாங்காய். ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணிங்க, வந்து பிளாஸ்டிக்கில் கொடுக்காம ஸ்டீலில் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இல்லை, அழகாக சொல்லணும். புளிக்கு டேஸ்ட் கிடையாதா? புளிப்பாக இருக்குமா? ஆமா, உப்பு மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து அந்த பிளாஸ்டிக் அந்த இதில் யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸில் கொடுப்பாங்க. இவங்க வந்து ஸ்டீல் கிளாஸில் கொடுத்துருந்தாங்க. அதுக்காகவே அவங்கள பாராட்டலாம் அந்த ஆண்டி. அதுக்கப்புறம் மாங்காவை எடுத்து சாப்பிட்டேன். ஏன்னா வரப்பெல்லாம் மாங்கான்னொடனே இந்த ஸ்பாட்டில் தான் எனக்கு மாங்காய் கிடச்சிது, விடுவேணா அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இங்கேயும் பாருங்க எல்லோரும் மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்து நல்லா காற்று. இந்த ராமக்கல் மேடு வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்ஸை விசிட் பண்ணுங்கள். இதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. கூகுள் யூடியூப்பில் போட்டாலே தெரியும், பாருங்கள், சுற்றி பாருங்கள். நான் வந்து ஆருஷியை வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கில் விட்டுட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்து கீழே விழுந்துற போது ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சிலை பேர் பார்த்திங்கன்னா கொரவன் கொரத்தி சிலை. இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக அப்படியே பாருங்களேன் மலை, ஹில் ஸ்டேஷன், கீழேருந்து அப்படியே நடந்து வர இதுவும் விட்டுருக்காங்க. நாங்கள் நேராக வந்து வெஹிக்கிள் வச்சுருந்தாலும் மேலே வந்துவிட்டோம். இதான் வந்து கொரவன் கொரத்தி சிலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. ஒரு குழந்த அவங்க அப்பா அம்மா உட்காந்துருக்கிற மாதிரி அழகாக வந்து அதை வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரத்துக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது, ஆனால் என்ன ஏறி வரணும். அதே மாதிரி மேகங்கள்லாம் பாருங்களேன் நம்மளை கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு அழகான லொக்கேஷன், செம்மையாக இருந்தது. ஆனால் என்ன, நாங்கள் வந்து ஒரு 3 நாள் தான் இருந்தோம். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தான் நான் வந்து இப்போ ஏற போகிறேன். உள்ளே வாங்க, உள்ளே போகலாம். ஃபுல்லாக இங்கே நேம்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எங்கே போனாலும் இந்த நேம்ஸ் எழுதுறது மட்டும். ஆண்டி இங்கே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே சேஃப்டியாக தான் பண்ணியிருக்காங்க. அதனால் எதுக்கும் பயப்பட வேணாம். மேலே வந்து அழகாக அந்த வியூ அழகாக இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. அங்கே இருந்த இடத்துல வந்து இதை நான் பார்த்தேன். பட் ஆனால் அது வந்து ரொம்ப குட்டியாக தந்து இப்போ கிட்ட வந்து பார்த்தாப்பா இவ்வளோ பெரிய வாயா அப்படின்ற மாதிரி இருந்தது.
எல்லா ஸ்பாட்டும் பார்த்ததுக்கப்புறம் குறவன் குறத்திக்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னு தான் வந்து, ஏன்னா நிறைய பேர் இருந்திருந்தாங்க நாங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா. சரி இப்போ யாருமே இல்லாதனால வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கலாம் தான் வந்தேன். இங்கே பார்த்தீங்களா ஸ்டெப்ஸ் அங்கே தெரியுதா ஒரு பில்டிங், அங்கே தான் நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருந்த இடம். அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக. அதுக்கப்புறம் நாங்களும் சென்னைக்கு கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்புனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரியாணி, அதை என்ன சொல்கிறது, செய்கிற பாத்திரம் இதை காமிக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வரப்போ பார்த்திங்கன்னா தலப்பாக்கட்டு பிரியாணியில் தான் நான் வந்து ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், மற்றவங்களாம் பிரியாணி நான்வெஜ் அப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. மறக்காமல் இடுக்கிலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்ஸை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போங்க. எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸோடு தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு வழியாக எங்கள் வெக்கேஷனை முடிச்சாச்சு. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.